வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மகரிஷி அவர்களின் நாளொரு கவிதையிலிருந்து ஞான களஞ்சியம் புத்தகம் 1. அதில் பக்கம் எண் 260, கவிதை எண் 703, தலைப்பு உயர்ந்த சங்கல்பம். 5/2/2000 அவர்கள் மகரிஷி அவர்கள் இயற்றியது. செல்வத்தில் சிறந்திடுவேன் உலகோர் என்னை சிறந்த தத்துவஞானி என்று போற்றும் நல்ல பெரும் புகழடைவேன். என் திட்டத்தை நாடனைத்தும் உள்ள பெரும் தலைவர்கள் ஏற்று அல்லும் பகலும் சிந்தித்து அவற்றை மக்கள் அன்பு நெறியில் வாழ அமுல் செய்வார்கள். வல்லமையோடு அறிவு உடல் வளம் உயர்ந்து வாழ்ந்திடுவேன், உலகுக்கே தொண்டு செய்வேன். அந்த கவிதைக்கு கீழே 1959 இக்கவிதையை எழுதினார். ஆனால் அச்சில் வரவில்லை. 5/2/2000 திடீரென்று பாடினார் அப்படின்னு எழுதியிருக்கு, புத்தகத்துல அச்சிட்டிருக்காங்க. அப்ப மகரிஷியோட சங்கல்பம் அப்படின்றத பார்க்கும்போது, செல்வத்தில் சிறந்திடுவேன் உலகோர் என்னை சிறந்த தத்துவஞானி என்று போற்றும் நல்ல பெரும் புகழடைவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அப்ப மகரிஷி நினைச்ச மாதிரியே அவரை அந்த தறி தொழிலில் செஞ்சுட்டு வந்த தறி தொழிலில் உயர்ந்து நல்ல பெரும் பொருளாதார நிலையில உயர்ந்து, எதுவுமே இல்லாம ஒரு குடிசை வீட்டில் தறி போட்டு நெஞ்சிட்டு இருந்த அவரோட வாழ்க்கை பல தறி மிஷின்களை இயக்கி பல பேருக்கு வேலை கொடுக்குற நிலைக்கு உயர்ந்து இது பண்ணார் இல்லையா. நம்ம எல்லாம் படிச்சதுதான் மகரிஷியோட வாழ்க்கை விளக்கங்கள்ல. அப்ப அந்த மாதிரி இது உயர்ந்த நிலையிலையும் என் திட்டத்தை நாடனைத்தும் உள்ள பெரும் தலைவர்கள் ஏற்று அல்லும் பகலும் சிந்தித்து அவற்றை மக்கள் அன்பு நெறியில் வாழ அமுல் செய்வார்கள் அப்படின்னு சொல்றார். அவர் நினைச்ச மாதிரியே அவரோட நோக்கம் எண்ணம் எல்லாமே இன்னைக்கு உலக அளவுல பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மகிழ்ச்சியோட நோக்கம் உலக அமைதி. அந்த உலக அமைதி வரணும்னா தனி மனித அமைதி வேணும். அது தனி மனித அமைதியின் மூலமாக உலக அமைதியாக மாறும்ன்றது சுவாமிஜியோட கருத்து. அந்த நிலையில வல்லமையோடு அறிவு உடல் வளம் உயர்ந்து வாழ்ந்திடுவேன், உலகுக்கே தொண்டு செய்வேன். அவரோட நோக்கம் இந்த உலகுக்கு தொண்டு செய்து உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் நல்ல அமைதியோடும் இன்பமாகவும் வாழணும் அப்படின்றதுதான் அவரோட நோக்கம். அப்ப அந்த நோக்கத்தை அவருக்கு பின்னால் வந்த நம்மளுடைய தலைவர், அவருடைய வழித்தோன்றலாக அவரோட உயிர்கலப்பு பெற்ற நம் தலைவர் பத்மஸ்ரீ SKM ஐயா அவர்கள் மூலியமாக இன்றைக்கு செயலுக்கு வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர்களுடைய எண்ணம், அந்த உயர்ந்த சங்கல்பம் இன்னைக்கு உலக அளவுல எல்லா நாடுகளுக்கும் பரவிட்டு இருக்கு. நம்ம மனவளக்கலை அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததுதான். எல்லா நாடுகள், வெளிநாடுகள் எல்லாம் இன்றைக்கு பரவிட்டு இருக்கு. அப்போ உலக மக்கள் அனைவருக்குமே இது விரைவில் சென்றடையும். கொஞ்சம் கொஞ்சமாக சுவாமிஜிக்கு அப்புறம் பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள், நிறைய அவரோட ஆன்மா அவருக்குள்ள இருந்து இயக்கி இன்னைக்கு நம்ம தலைவர் மூலியமாக SKM ஐயா மூலியமாக இது உலக அளவுல பரவிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அப்ப உள்ள இருந்து அவருக்கு சுவாமிஜிக்கு எப்படி வள்ளலோட இணைப்பு கிடைத்ததோ அதே மாதிரி நமக்கு நம்முடைய தலைவர் SKM ஐயாவிற்கு சுவாமிஜியோட அருளோடும் ஆசியோடும் அவர் செயல்படுத்த இந்த எல்லாமே இறையாற்றல் அவருக்கு உறுதுணையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய சுவாமிஜியோட கனவு எல்லாமே நம்மளோட ஐயா மூலியமாக நிறைவேற்றிருக்கு, தலைவர் ஐயா மூலியமாக அப்படின்னு சொல்லலாம். 2013 பத்மஸ்ரீன்ற விருது நம்ம தலைவருக்கு கிடைச்சதுன்றது நம்ம பெருமைப்பட்டோம், அப்ப பெருமைப்பட்டோம். ஆனா அதை விட ஒரு பெருமை, திரும்பவும் அவருக்கு 2026 பத்ம பூஷன்ற ஒரு விருது மத்திய அரசால அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற கேட்கும்போது, அவர் வாங்கியிருக்காருன்ற போது நமக்கு எவ்வளவு ஒரு பெருமை. அப்ப இவரோட தன்னோட சேவை, அதாவது தொண்டு செய்வேன் சுவாமி சொல்றாரு இல்லையா, அந்த தொண்டு இவர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அதை வழி நடத்திட்டு இருக்காரு. தாழ்த்தப்பட்டவர் மக்களுக்காக யோகா, தியானம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. வைத்தியசாலை வச்சு ஏழை மக்களுக்காக இலவச வைத்தியசாலை வச்சு நடத்துறாரு. தேசிய நல விழிப்புணர்வு இயக்கம்னு ஒன்று நடத்திட்டு இருக்காரு. நுகர்வோர் அமைப்புகளுக்கு பத்திரிகை ஒன்று நடத்துறாரு. ஆன்மீக அன்பர்களுக்காக அன்பொலின்ற ஒரு பத்திரிகை இயக்கம் நடத்திட்டு இருக்காரு. தன்னுடைய மூச்சு செயல் எல்லாத்தையும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை துறந்து, அதாவது ஒரு துறவு நிலையில வாழ்ந்து தன்னுடைய சுவாமிஜியோட கருத்துக்கள் இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் போய் சேரணும்ன்ற அந்த ஒரே எண்ணத்தோட பல்கலைக்கழகங்களுக்கு போய் ஒவ்வொரு தலைவர்கிட்ட, அந்த உயர்மட்ட அதிகாரிகள்கிட்ட பேசி இதை கல்லூரி அளவிலும், அதாவது சமுதாயத்துல இருக்கிற எல்லா
மக்களுக்குமே போயின்னு ஒரு சின்ன குழந்தையில இருந்து முதியவர்கள் வரை எல்லாருக்குமே இது அந்தந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு அங்கங்க ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி மனவளக்கலை மன்றங்களையும் அறக்கட்டளைகளையும் அறிவு திருக்கோயில்களையும் உருவாக்கி அதெல்லாம் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் அந்த இறைநிலை மகிழ்ச்சி மூலியமாக நம்ம அடைந்த அந்த அத்தனை நோக்கமும் அவருடைய ஆன்மா அந்த அந்த சங்கல்பங்கள் எல்லாமே நமது பத்மஸ்ரீ தலைவர் அவர்கள் மூலியமாகவும் பத்ம பூஷன்ற விருது பெற்ற நம்ம தலைவர் மூலியமாகவும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப நாம எல்லாமே அதுல ஒரு சின்ன சின்ன கருவிகள் தான். இதை மக்களுக்கு கொண்டு போய் செயல்படுத்த அதை நம்ம முயற்சி பண்ணணும். ஒவ்வொரு பார்க்கறவங்க கிட்ட எல்லார்கிட்டையுமே சொல்லி இதை மனவளக்கலை பயிற்சிகளை சொல்லி அவர்கள் உடல் மனம் ஆன்மா உயர்வு பெற உலகத்துல அமைதி நிலவ நாமும் ஒரு கருவியாக இருந்து செயல்பட்டு வாழ முனைவோம். வாய்ப்பளித்த டிவிஎம் குழுமத்திற்கு நன்றி. வாழ்க வளமுடன்.